ஒரு 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மரணிக்க செய்யப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கை ஒவ்வொரு நாளும் விவாதமாக்கப்படுவதெல்லாம், விஜய் வந்தாரா? ஒரு டெல்லி பயணம் இவர் போனார், அது என்னாச்சு? அப்ப இந்த அளவுக்கு மீடியாக்கள் மிரட்டப்படுகிறது ஒரு ஆட்சியிலன்னா, இப்ப கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில இருக்கிறதா? இது ஒரு மிகப்பெரிய இருண்ட கால ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சின்னு இதை சொல்ல முடியாது. பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது ஒரு கல்ச்சர் மாதிரியே மாறிடுச்சு. இது பண்ணா என்ன, விவாதத்துல கூட இதை பத்தி விவாதிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு துணுக்கு செய்தி மாதிரி எங்கேயாவது வந்துட்டு போயிடும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றதாக இருக்கட்டும், இல்ல 1-2 திட்டங்களின் பெயர் வைத்துக்கொண்டு அந்த பெயரை மட்டுமே திருப்பி திருப்பி பேசுறாங்க ஒழிய, ஒரு சில திட்டங்களை அனுபவிப்பதற்கு மனிதர்கள் வேணும்ல, குழந்தைகள் வேணும்ல அந்த வீட்டுல. அவர்களையெல்லாம் துன்புறுத்தி விட்டு நீங்க என்ன? மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருக்குதா? இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டாட்சி தர்பார் நடக்கிற மாதிரி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அதிவீர ராமபாண்டியன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக சொசைட்டியில் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு பெரிய தொலைக்காட்சிகள்லையோ இல்லை எந்த ஒரு பெரிய மீடியம்லையோ அதை பற்றி அதிகமாக பேசப்படாமல், அதை பற்றி டிபேட் பண்ணாமல் ஏதோ ஒரு சிங்கிள் விஷயத்தை பட்டு மாற்றப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நடக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த திமுக ஆட்சியில் விவாதிக்கப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியுடைய உண்மையான சாராம்சம். உண்மையிலே இந்த மாதிரி கேள்விகளை செய்தி தொடர்பாளராக இருக்கும் எதிர்கொண்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்படி கேள்விகள்லாம் நாங்கள் எதிர்கொள்ளலை. எங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த கட்சி அங்கே இருக்குது, இந்த கட்சி இங்கே இருக்குது, இன்றைக்கி இது நடந்துச்சு, இந்த மாதிரி சமுதாயத்திற்கு எந்த விதமான பலனும் இல்லாத, தேவையும் இல்லாத ஒரு ஒரு கட்சியினுடைய தன்மை குறித்து விமர்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான குரல் இங்கே இல்லையே, அந்த கருத்து சுதந்திரம் இங்கே இல்லையே அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கிருஷ்ணகிரியில் மரணிக்க செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி குழந்தைங்கிறதுனால எனக்கு வார்த்தையை தடுமாறுது. அதை கொலைன்னு சொல்கிறதா இல்லை கொடூரம்னு சொல்கிறதா? இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்தவர் ஒரு திமுகவை சேர்ந்த இளைஞரணி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்னு சொல்கிறாங்க. அவன் இந்த குழந்தை இப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுத்தான் இறந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு 70 நாள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 70 நாட்கள் இவர்கள் அதை மறைப்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பேச அனுமதிக்கிறதுங்கிறது 2வது விஷயம், யாரும் எடுத்து பேசலைங்கிறது அதற்கு அடுத்த விஷயம். ஆனால் இப்படி ஒரு தீங்கு நடந்திருக்கிறது என்பதையே வெளியே கொண்டு வருவதற்கு 70 நாள் ஆயிருக்கு. 70 நாளுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த காம கொடூரனை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கை நீங்கள் விமர்சித்து ஒவ்வொரு இடத்திலும் இது போன்று தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இல்லை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு அனைத்து மீடியாக்களுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் எந்த மீடியாவாவது ஒரு விவாத பொருளாக மாற்றுகிறதான்னா இங்கே இல்லை. இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் விவாதமாக்கப்படுவதெல்லாம், விஜய் வந்தாரா? அல்லது இங்கே யார் எங்கே போனாங்க? ஒரு டெல்லி பயணம் இவர் போனார், அது என்னாச்சு? இப்படி எந்த விதமான மக்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடியதாக இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களுடைய நடவடிக்கைகளை மட்டுமே விமர்சித்து இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு பரவசம் அடைகிற மாதிரி தான் நடத்திட்டுருக்காங்க. அப்படி நடத்துறதுனால மக்களுக்கு என்ன பயன்? நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் இங்கே இல்லாமல் இருக்கே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு செய்தி சேனலில் நாங்கள் விவாதிச்சிட்ருக்கோம். அந்த செய்தி சேனலை சேர்ந்த நிருபரை அவர் இல்லீகல் குவாரி பண்ணுறத படம் பிடிக்க போகிறான்னு சொல்லி ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆள் வைத்து அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. அந்த சேனல் கூட அதை ஒரு விவாத பொருளாக மாற்றலை சார். அப்போது நீங்கள் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீர்கெட்டு கிடக்குதுங்கிறத பாதிக்கப்பட்டவர்களே சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவங்க கையில் ஒரு பெரிய மீடியாவும் கையில் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு மீடியாக்கள் மிரட்டப்படுகிறது ஒரு ஆட்சியில்னா,
அப்போ கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில் இருக்கிறதா? அப்போ கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக நாம் அதை விமர்சிக்கணும்? பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் சொல்கிற மாதிரி, இல்லை பழைய வரலாறுகளில் இருண்ட காலம்னு ஒரு சில காலத்தை குறிப்பிடுவோம், களப்பிரர்கள் காலத்தை. அது போன்ற ஒரு மக்களினுடைய நலன் சார்ந்து மக்களினுடைய இன்னல்களை விவாதிக்காத இது ஒரு மிகப்பெரிய இருண்ட கால ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சின்னு இதை சொல்ல முடியாது. நீங்கள் அதிமுக ஆட்சியில் ஒரு போக்கு ஒரு பேனர் கீழே விழுந்து ஒரு பெண் மரணமடைந்ததை எடுத்து விவாதித்தார்கள். ஒரு குழந்தை உயிருக்கு போராடுவது, அது அரசு இயந்திரமே அங்கே போய் இருந்ததை லைவ் ஷோவாக காமிச்சாங்க. அப்படி இங்கே ஒரு தனி நபர்களுக்கு உண்டான ஒரு தீங்கு எங்கேயாவது விவாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு பாலியல் ரீதியாக இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் 12 சம்பவங்களுக்கு மேலே நடந்திருக்கு. பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவி மதுராந்தகம் அருகிலே 2 பேர்கள் விரட்டி சென்று அவர்கள் கூட வந்து இன்னொரு பையனையும் இன்னொரு பெண்ணையும் விரட்டி விட்டுவிட்டு இவங்க தூக்கிட்டு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் சார் இது பீகார்லேயோ இல்லை கல்வி அறிவில் பின்தங்கி உள்ள மாநிலங்களிலோ நடக்கலை, தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த கொடூரங்கள் குறித்து எந்த மீடியாவும் விமர்சிக்கலை சார், விவாதிக்கலை. இது அப்போ இது எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாதகம். அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்படி பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, வலுக்கட்டாயமாக அவர்கள் மீது பாலியல் ரீதியான தொல்லைகளை தருவது ஒரு கல்ச்சர் மாதிரியே மாறிடுச்சு. இது பண்ணால் என்ன செய்தி கூட ஒரு ஒரு விவாதத்தில் கூட இதை பற்றி விவாதிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு துணுக்கு செய்தி மாதிரி எங்கேயாவது வந்துட்டு போயிடும். இதை பண்ணுவோம், பண்ணதுன்னா என்ன நடந்துருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருக்கு. அதே மாதிரி இவங்க மீடியாக்களில் தான் இந்த செய்திகள் முடக்கப்படுகிறதுனா, ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவர் கல்வியில் ஒரு 4 பேர் பாஸ் ஆன உடனே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சினிமா நடிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய அளவு விழா நடத்துகிறாங்க. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்குன்னு சொன்னால் அதை உள்துறை சீஃப் செக்ரட்டரியை கொண்டு வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறாங்களா? அப்போ இதற்கு மட்டும் செக்ரட்டரி வரணும், யாராவது 4 பேர் பாஸ் பண்ணால் முதலமைச்சர் வருவாரா? 4 பேர் கல்வி கற்று போகிறது முன்னேற்றம் தான். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 6000த்திற்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடக்குதே, அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கல்வியில் வந்து சார் ஒரு சின்ன ஒப்பீடு தான், 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரியில் எந்தவித கட்டணமும் இன்றி படிக்கலாம்ங்கிற நிலையை ஏற்படுத்திய எடப்பாடியார் இத்தனை நடிகர்களை வைத்து அதை எக்ஸிபிட் பண்ணல. இவ்வளோ சினிமா கலைஞர்கள் பெரிய செட்டு போட்டு பெரிய ஆடிட்டோரியத்தில் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுட்டு விளம்பரம் தேடுறீங்களே. இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபடுகிறவர்களுக்கு, இல்லை ஈடுபட்டால் அல்லது நான் இப்படி கட்டுப்படுத்தியிருக்கேன், இல்லை என்னுடைய காவல்துறை இப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஏன் பேச மறுக்கிறீங்க? அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ல. காவல்துறை அதை மிக தீவிரமாக கண்காணிக்கும். இனிமேல் பாலியல் ரீதியாக மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு, மூதாட்டிகளுக்கு வரை 70 இதே கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுகிறது. 70 வயது முதியவரும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா, இந்த இந்த கல்ச்சர், இந்த இந்த குற்றத்தினுடைய தன்மை மிக எளிதாக இங்கே செய்யலாம்ங்கிற மனோபாவம் சமூக விரோதிகள் இடத்துல வந்திருக்குல்ல. அதை அப்படியே அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி எண்ணமே இங்கே எழாதவாறு இருக்கணும்னா நீங்கள் முதலமைச்சர் வந்து அதை அட்ரஸ் பண்ண தானே முடியும். அதை நீங்கள் பெரிய அளவில் ஒரு மாஸ் கேம்பெயினிங் மாதிரி எடுத்துகிட்டு போகணும்ல. காவல்துறை எந்த இடத்திலும் நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக வச்சுருக்கோம், இது போன்ற இதில் இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், உடனடியாக சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நிலையை நீங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லணும்ல. அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே. அதைத்தானே நீங்கள் எக்ஸிபிட் பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் உங்களால் முடியாட்டலாவது குழந்தைகளுக்காவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, அவர்களை தனிமையில் இது என்ன சார்? இரவு 12 மணிக்கு நிசியில் ஒரு பெண் நடந்து போய் வந்தால் தான் விடுதலைன்னு காந்தி சொன்னார். ஆனால் இங்கே எந்த நேரமே பெண்கள் நடக்க முடியாத நிலைமை இங்கே வந்திருக்குன்னா, இதில் என்ன சார் திராவிட மாடல் ஆட்சி, சிறப்பான ஆட்சி? இந்த ஆட்சியை வந்து நல்ல ஆட்சின்னு சொல்கிறதுக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க.
விவாதிக்கிறானுங்க டிவியில் உட்காந்து. அந்த அந்த கூச்சமே இல்லாத அளவுக்கான ஒரு நாடாக தமிழ்நாட்டை மாற்றிட்டாங்க. இந்த உணர்வு செத்து போன கட்சிகளாக மாறிவிட்டதா பல கட்சிகள் அப்படின்னு கூட கேட்க தோணுது. இதை கூட ஒரு சத்தியம் டிவியில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்த மாதிரி இந்த 2 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்க விவாத பொருளாக எடுத்தாங்க. அதில் வந்து பேசியவர்கள் கூட ஏதோ அது வந்து ஒரு அதிகாரி தப்பு, இவரோட தப்பு அப்படின்னு அதை பூசி முழுகுகிற துணிக்கு மாறிட்டாங்கன்னு நினைக்கும்போது, ஒரு சில சேனல்கள் விவாதம் எடுத்தாலும் அதிலேயும் வந்து அந்த குழந்தைக்கு நடந்த தீங்குக்கு இந்த அரசு என்ன செய்ததுங்கிற கேள்வியை கேட்காம, சுத்தி சுத்தி அதிகாரி தப்பு, டாக்டர் தப்பு, அவர் தப்பு, இப்படி டைல்யூட் பண்ற வேலையும் நடக்குது நெறைய. அப்ப இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் எந்தவித பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையான சிந்தனையே இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சி அப்படி செய்திகளும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கண்ணும் கருத்துமாக அனைத்து மீடியாக்களையும் கட்டுப்படுத்தும் செயலையும் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாம் மிக பெரிய அளவில் எடுத்து வைக்கணும். இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக சார்பில் வருகிற 17ஆம் தேதி இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கோம். ஏன்னா இதை வந்து மீடியாக்கள் கைவிடுகிற போது அரசியல் கட்சியாக நாங்கள் தான் எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறதுனால இந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய அளவில் இதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இந்த அரசின் செவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அதை உணர்த்தணும் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம். ஆனா சார் இப்போ கிட்டத்தட்ட 2021லேருந்து 24க்குள்ள மட்டும் 20,000க்கும் மேல வந்து போஸ்கோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது வந்து அதான் கணக்கில் பதியப்பட்ட வழக்குகள் மட்டுமே அப்ராக்சிமேட்டா இவ்வளோ இருக்கும்போது, மக்களோட பயம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுதுல்ல. ஆனா இதை பற்றி இன்னும் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லையா மக்களுக்கு? நிச்சயமா. அதாவது இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, இந்த சிலிண்டர் போர் அப்படின்னோடனே பெட்ரோல் பங்கில் போய் பயங்கரமாக எல்லோரும் பெட்ரோல் போட ஆரம்பித்து ஒரு செயற்கையான தட்டுப்பாடை கூட ஏற்படுத்திட்டாங்க ஒரு காலையிலெல்லாம். அது மாதிரி இந்த செய்திகள் 20,000 பேர் விக்டிமாக இருக்கிறாங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு பதியப்பட்டது மட்டும். நீங்கள் ஒவ்வொரு வழக்குலையும் அந்த வழக்கு பதியப்படாமல் அதில் அந்த 20,000 வழக்குகளை பதிவதில் எவ்வளோ சிக்கல்களை தாண்டி அந்த வழக்கு பதியப்பட்டிருக்குங்கிறதும் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, விழிப்புணர்வு வந்துச்சு பதிஞ்சாங்கன்னு இல்லை. இந்த 20 வழக்குகளும் நிறைய 20,000 வழக்குகளில் நிறைய வழக்குகள் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி பதியப்பட்ட வழக்குகள், அல்லது போராடி அந்த விஷயத்தை நீங்கள் வழக்காக பதிய வேண்டும் என்று சொல்லி பதியப்பட்ட வழக்குகள் தான். ஏதோ போன உடனே வாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு இந்த பாதிப்புக்கான ஒரு மனதளவில் பாதிக்கப்படாதீங்க, உங்களுக்கு இந்த அரசு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல. போன உடனே இப்படி நடந்துருச்சா, யாருக்கும் தெரியாமல் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா, இல்லை உங்களுக்கு நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா இது ஆனது வெளியே வரும், எல்லாம் செய்தியாகும், எவ்வளோ மிரட்டல்கள் பண்ணி அதையும் தாண்டி மனதளவில் இல்லை எனக்கு நேர்ந்த தீங்குக்கு ஒரு தண்டனையை பெற்று தரணுங்கிற மன உறுதி கொண்டவர்கள் மட்டும்தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் பயந்து கொடுக்காமல் போனவர்கள் எண்ணிக்கை அதிகம். போலீஸ் இந்த எண்ணிக்கை உயரக்கூடாது என்பதில் ஒரு மிகப்பெரிய கண்ணும் கருத்துமாக காவல்துறைக்கு இந்த அரசு உத்தரவிட்டிருப்பது மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தர் சொல்கிற எல்லா எஃப்ஐஆர்லையும் பாருங்கள் காலதாமதம் இருக்குது. பதிய வந்தவர்கள் மீதே அண்ணா நகரில் அந்த சிறுமி பாதிக்கப்பட்ட போது புகார் கொடுக்க போன பெற்றோர்கள் தாக்கப்படுறாங்க. குழந்தை பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டது ஒன்றுனா, எனக்கு இப்படி என் குழந்தைக்கு தீங்கு நடந்திருக்குதுன்னு சொல்ல போன பெற்றோர்களை அடித்தா அது அப்போது இந்த சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குதா, மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருக்குதா, இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டாட்சி தர்பார் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஆனால் அதை அவர்கள் வந்து சொல்கிறத பாருங்கள், இவ்வளோ பேர் வந்து வெளியே கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் காவல்துறையை நம்பி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அவ்வளோ தீங்கு நடந்ததுனால, அவ்வளோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடந்ததுனால அவங்க வர்றாங்க. வர்றவங்கள நீங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க பதியாமல். இப்போது இந்த ஆட்சியில் இப்படி பெருகி இருக்கிறதே அதற்கு என்ன காரணம், அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தோங்கிற அந்த செயல், அது குறித்த பேச்சு இங்கே இல்லை. ஆனால் இது போன்று போலியாக திராவிட மாடல் என்று ஒரு பேரை சொல்லிக்கிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறதாக இருக்கட்டும், இல்லை 1, 2 திட்டங்களின் பெயர் வைத்துக்கொண்டு அந்த பெயரை மட்டுமே திருப்பி திருப்பி பேசுகிறாங்களே ஒழிய
ஒரு சில திட்டங்களை அனுபவிப்பதற்கு மனிதர்கள் வேணும்ல, குழந்தைகள் வேணும்ல அந்த வீட்டில். அவர்களையெல்லாம் துன்புறுத்தி விட்டு நீங்கள் என்ன திட்டம் கொடுத்துட முடியும்? அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்காம இருந்துட்டு நீங்கள் என்ன திட்டத்தை கொடுத்த திட்டத்தினுடைய பயனாளியாக யார் இருக்க போகிறது? பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இருக்க போகிறாங்கன்னா, அப்போ இது என்ன ஒரு ஆட்சி? மக்களை பாதிக்க விடாமல், பாதிப்புக்கு உட்படுத்த விடாமல்லாம் பார்க்கணும். நீங்கள் சார், இது ஏதோ சமூக விரோதிகள் அல்லது பாதுகாப்பற்ற இடங்களில் அல்லது தனித்த இடங்களில் நடந்திருந்தா அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ்க்கு நம்ம போக முடியும். ஆனால் பள்ளிகளில் நடக்குது சார், கல்லூரிகளில் நடக்குது சார், நீங்கள் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் கோவையில் நடக்குது சார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடமும் நடந்த இடங்களை பார்த்தீங்கன்னா, நந்தனத்தில் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் நடக்குது சார் இது மாதிரி. அப்போ இதெல்லாம் எங்கே ஒரு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை நகரத்திலே இவ்வளவு பிரச்சனைகள், கோயம்புத்தூரில் இப்படி நடக்குது, தூத்துக்குடி அருகில் நடக்குது, இப்படி மதுரையில் நடக்குதுன்னு சொன்னால், அப்போ இந்த ஆட்சி குறித்து சமூக விரோதிகளுக்கு அல்லது காம வெறி பிடித்தவர்களுக்கு என்ன பயம் இருக்குது? அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத நிலையை இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கொடூரங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நடக்குது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை, திருவண்ணாமலைக்கு ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு தாயும் மகளும் வர்றாங்க. தாயின் கண்ணெதிரே காவலர்களே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பொதுமக்கள், சமூக விரோதிகள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து ஒரு துன்புறுத்தல் வர்றது போய் யார் அதை தடுக்க வேண்டுமோ அவர்களே அந்த போன்ற அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு ஆரம்பிக்கும் போது, இது ஒரு கல்ச்சராக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் காவல் அதிகாரிகளுமே அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இயல்பாக நடக்கிற மாதிரி விஷயம் மாதிரி அதை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியும் நடக்குது. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கப்படாமல் போக போக இது ஒரு சாதாரண டே டு டே அஃபேரில் இருக்கக்கூடிய ஒரு பணிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இது போன்ற கொடூர குற்றங்களை மாற்றுறதுக்கு இந்த அரசு முற்படுதுங்கிற குற்றச்சாட்டை நம்ம வைக்கணும். கண்டிப்பாக அதை குறித்த கேள்வியை நாம் எழுப்பணும். அது எழுப்பினால் மட்டும்தான், அது விவாதிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை குறைக்க முடியும், அல்லது அதற்குண்டான ஒரு தீர்வை அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுடைய மனத்தில் மாற்றத்தை, அச்சத்தை ஏற்படுத்த முடியும் சார். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விவாதங்கள், பொது விவாதங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு சம்பந்தமாக மிகப்பெரிய அளவில் நடத்தப்படணும். அதற்கு தான் மீண்டும் உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்தை சொல்லணும். இது போன்ற கேள்விகளை கேட்பதற்கு ஆளே இல்லையாங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஏங்கி தவித்த கேள்விகள் மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.